எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு வித்தியாசமாக ஒரு கதையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். அது என்ன கதைன்னா, அந்த ஊர் ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் பல்வேறு தரப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல இனத்தைச் சேர்ந்த, பல மதங்களைச் சேர்ந்த, பல ஜாதியைச் சேர்ந்த மக்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேறு வேறு தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வேறு வேறு வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க. எல்லாம் வேலை பார்த்துட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் ஒரு எல்லோரும் மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் இருந்தார். பண்ணையார்னு வச்சுக்கிறோமே. ஸோ எல்லோரும் அவர் சொல்ல தப்போ ரைட்டோ நல்லதோ கெட்டதோ அவர் சொன்னதை கேட்டு எல்லோரும் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் ஒரு வினோதமான ஒரு பழக்கம் இருந்தது. அது என்ன பழக்கம்னு அந்த ஊருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடி வந்த அந்த பத்திரிகை நிருபருக்கு தெரியவே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிய வந்தது. அது எப்போ அவருக்கு தெரிய வந்ததுன்னா, அவர் திடீர்னு ஒரு நாள் ஈவினிங் பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டார். ஏதாவது ஃப்ரூட்ஸ் கடையில் வாங்கி சாப்பிட்லாமே அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டு கடைக்கு போனார். பழங்கள் எல்லாம் பார்த்தார். ஆப்பிள் இருக்குது, கொய்யா இருக்குது, மாம்பழம் இருக்குது, திராட்சை இருக்குது, பலாப்பழம் இருக்குது, எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் இருந்தது. ஆனால் எல்லா ஊர்லேயும் எல்லா சின்ன சின்ன கடையிலெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விலை குறைவான அதே சமயத்தில் சத்து மிகுந்த ஒரு பழம் வாழைப்பழம். எல்லாருக்கும் தெரியும். இந்த வாழைப்பழம் அந்த கடையில் இல்லை. அந்த கடையில் கேட்டார், என்னங்க எல்லா பழமும் வச்சுருக்கீங்களா, வாழைப்பழம் இல்லையே அப்படின்னு கேட்டார். வாழைப்பழம் இந்த ஊரில் எங்கேயுமே கிடைக்காது சார் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்லியிருக்கார். அது ஏன் அப்படின்னு கேட்டால், அது எங்கள் பெரியவரை தான் கேட்கணும், எங்கள் பண்ணையாரை தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த கடைக்காரர் போய் சொல்கிறார் போல இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த தெருவில் உள்ள இன்னொரு கடைக்கு போகிறார். இன்னொரு கடைக்கு போனோன்னா அங்கேயும் அவருக்கு அதே பதில் கொடுத்தாங்க. இந்த ஊரில் யாரும் வாழைப்பழம் சாப்பிட மாட்டோம், யாரும் வாழைப்பழம், அதனால் நாங்கள் வாழைப்பழம் விற்கிறதே இல்லை, நீங்கள் வாழைப்பழம் வேணும்னா வேறு ஊரில் தான் போய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. என்னடா அது இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் போனாலும் எதையோ சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் வாழைப்பழம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வாழைப்பழம் சாப்பிட மாட்டீங்கன்னா, அது என்ன தெரியல, எங்கள் உங்கள் ஊர் பெரியவர் பண்ணையார் பெரியவர் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்கிறது மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்களே ஒழிய அது என்ன காரணம்னு அவங்களுக்கும் தெரியல. அப்படிங்கிறப்ப இந்த பத்திரிகையாளர் பத்திரிகை நிருபர் இல்லையா, இதில் என்ன உண்மை புதைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணையார்கிட்ட நம்ம போனோம்னா நம்மளே ஒரு இளம் பத்திரிகை நிருபர், நம்ம போய் விசாரித்தோம்னா அவர் ஒழுங்காக பதில் சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய பத்திரிகையில் உள்ள பத்திரிகை ஆஃபீஸில் போய் அவருடைய சீனியர் அதிகாரியிடம் இந்த அவருடைய ஊரில் உள்ள வினோதமான ஒரு பழக்கத்தை சொல்லியிருக்கார். உடனே அந்த பத்திரிகை நிருபர், மூத்த பத்திரிகை நிருபர், எடிட்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் சீனியர் ரிப்போர்ட்டரு. அவருக்கு இந்த பண்ணையாருக்கும் வயது ஒருமித்த வயது இருக்கும், ஒத்த வயது இருக்கும். அதனால் அவர் ஒரு நாள் ஒரு இந்த ஊரில் உள்ள நிகழ்ச்சிகளை ஒரு செய்தியாக வெளியிடணும் அப்படிங்கிறக்காண்டு அந்த தோரணையில் அந்த ஊருக்கு அந்த பண்ணையாரை பார்த்து பேச்சு கொடுத்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கேள்வியை உங்களுக்கு போடுறார், இந்த கொஸ்டினை போடுறார். ஏன் உங்கள் ஊரில் யாருமே வாழைப்பழம் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, இந்த கடையிலையுமே வாழைப்பழம் இல்லையா, யாருன்னா கேட்டாலுமே உங்கள் பேரை தான் சொல்கிறாங்க, வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு பண்ணையார் சொல்லியிருக்காரு, பெரியவர் சொல்லியிருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன காரணம்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்ன காரணம்னு தயவு செய்து நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ இந்த பத்திரிகை நிருபர் அழுத்தி கேட்குறதுனால அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாழைப்பழம் சாப்பிட்டா கண்ணு குருடாக போயிடும், எனக்கு கண்ணு குருடாக பார்த்துச்சு, நான் தப்பிச்சிட்டேன், அதனால தான் என் ஊர் மக்களை எல்லாம் நான் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா கண்ணு கெட்டு போயிடக்கூடாது, கண்ணு குருடாயிடக்கூடாது அப்படிங்கிற நான் தான் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன், அறிவுரை சொல்லி வச்சுருக்கேன். அதனால தான் யாருமே வாழைப்பழம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, வாழைப்பழமும் கடையிலையும் விற்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன காரணம், எதனால இவர் இப்படி சொன்னார் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு என்னுடைய இன்ட்ரோடக்ஷனுக்கு பிறகு சொல்கிறேன். என்னுடைய பேர் சேவியர் ஜெகநாதன். அறிமுகம் இல்லாதவர்களுக்கு என்னுடைய பேர் சேவியர் ஜெகநாதன். நான் உங்களிடம் இப்போது குட்வின் ஸ்கில் இந்தியா என்ற யூடியூப் சேனல் வாயிலாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் இன்ஜினியரிங் பயிலும் மாணவர்களுக்கு அவர்களுடைய துறை சார்ந்த அறிவையும் அதனுடைய திறமையும் மேம்படுத்துவதற்காக குட்வின் மோட்டார்ஸ் என்ற ஒரு சிறிய டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை நடத்தி வருகிறேன். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் படிச்சுட்டு வேலை தேடுற மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு நல்ல உதவியாக இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸு, இது மாதிரி எல்லாத்தையும் மேம்படுத்துகிற அந்த சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மேம்படுத்துவதற்காக குட்வின் ஸ்கில் இந்தியா என்ற சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் சென்டரையும் நடத்தி வருகிறேன். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, இப்போ இந்த கதையில் அவர் என்ன சொன்னார்னா அவர் பெரிய ஒரு பேக்ரவுண்ட் சொன்னார்.
இந்த பேக்ரவுண்ட் என்னென்னா வந்து எதனால் நான் இப்படி வந்து ஒரு முடிவுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாரு பாருங்க. அவர் வந்து ஒரு நாள் வந்து ஒரு ஊரில் வந்து ட்ரெயினில் போயிட்டு இருந்தாராம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து ட்ரெயினில் வந்து போயிட்டு இருந்தாங்க. அவருடைய வேலை பார்க்குற வயதுன்னு வச்சுக்கலாம், இல்லை அவர் வந்து ஒரு நடுத்தர வயதில் இருக்கும்போது அவர் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பிரயாணம் செய்து கொண்டிருக்கும்போது அந்த ட்ரெயின் வந்து பல்வேறு குகைகளை வந்து டனல் இருக்கு இல்லையா, அந்த டனலை வந்து உள்ளே பூந்து போகும். ஒரு 4-5 கிலோமீட்டர் போகும்போது வந்து 2-3 கிலோமீட்டர் வந்து டனல் இருக்கும். ஸோ டனல் இருக்கும்போது திடீர்னு வந்து ட்ரெயின் குகைக்குள்ளே போகும்போது ட்ரெயின் என்ன ஆயிரும், இருட்டாயிரும். அவர் அந்த மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் அப்போல்லாம் முன்னாடிலாம் வந்து வாழைப்பழம் சாப்பிட்ருக்கார். வாழைப்பழம் சாப்பிட்டவர் வந்து இப்போ திடீர்னு வந்து இந்த அன்னைக்கு அந்த ட்ரெயினில் வச்சு அந்த வாழைப்பழம் சாப்பிடும்போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அந்த ட்ரெயின் வந்து குகைக்குள்ளே வந்து போயிடுச்சு. ஓகே, திடீர்னு வந்து குகைக்குள்ளே போகும்போது டக்குன்னு வந்து அவருக்கு வந்து கண்ணே தெரியல. ஏன்னா குகைக்குள்ளே போகும்போது இருட்டாயிரும் இல்லையா, இருட்டாகிறதுனால அவருக்கு வந்து கண்ணு தெரியல. உடனே வந்து அந்த வாழைப்பழம் சாப்பிட்டதுனால தான் வந்து அந்த கண்ணு குருடாயிருச்சுன்னு சொல்லி டக்குன்னு அந்த வாயிலேருந்து அந்த வாழைப்பழத்தை துப்புனார். அப்போ வந்து ட்ரெயின் வந்து குகையிலேருந்து வெளியில் வந்துருச்சு. குகையிலேருந்து வெளியில் வந்து அவருக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, இப்போல்லாம் வந்து வாழைப்பழம் இந்த மாதிரி வந்து நச்சுத்தன்மை வாய்ந்த பொருளாக இருக்குது. நம்ம முன்னாடி சாப்பிட்ட வாழைப்பழம் வேறு, ஆனால் இப்போ உள்ள வாழைப்பழத்துலலாம் வந்து இந்த நச்சு பொருள் ஏதோ கலந்துருக்காங்க. அந்த நச்சு பொருள் கலந்துருக்கிறதுனால தான் நம்ம வாய்க்குள்ளே போனோன்னா வந்து அது வந்து நம்ம கண்ணை பாதிச்சிருக்கு. நம்ம உடனே வந்து அந்த வாழைப்பழத்தை துப்பிட்டோம், அப்போ வந்து நம்ம கண் பார்வை கிடச்சிருச்சு. அப்போ வந்து ப்ராப்ளம் வந்து வாழைப்பழத்தில் தான் இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டாரு. இப்படி நினச்சிக்கிட்டு தான் ஊர் மக்களை எல்லாம் வந்து வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, வாழைப்பழம் சாப்பிட்டா கண்ணு குருடாயிரும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய அறிவையும் மழுங்கடிச்சு இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஊரும் வந்து அப்படியே வந்து அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு வாழைப்பழத்தெல்லாம் சாப்பிடாம இப்படியே வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த கதையில் கிடைக்கிற நீதி என்னது? இது வாழைப்பழத்தினால் அவருடைய கண் வந்து இருட்டாக போச்சா, அல்லது ட்ரெயின் வந்து குகைக்குள்ளே போனதுனால வந்து அந்த டெம்பரவரி பீரியடுக்கு வந்து ட்ரெயின் அது கண்ணு தெரியாமல் அவருக்கு வந்து இருட்டாயிருச்சா? எதனால இதாகிடுது? இந்த கேள்விப்பட்டோம்னா இந்த இதில் வந்து நம்ம வந்து என்ன கருத்து நம்ம சொல்ல வரோம்னா, இந்த இருட்டு தான் காரணமே ஒழிய, ட்ரெயின் குகைக்குள்ளே போகிறதுனால தான் அவருடைய கண் இருட்டாச்சு ஒழிய வாழைப்பழத்தினால இல்லையா? ஓகே, இதைத்தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். பேரண்ட்ஸாகிய நம்மளும், இளைஞர்களாகிய நம்மளுடைய குழந்தைகளும் இந்த மாதிரி தான் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க? நான் இப்போ அந்த சப்ஜெக்டை வந்து இந்த கதையோட லிங்க் பண்ணுற பாருங்க. இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது, இந்த படிப்பு படித்தா வேலை கிடைக்காது, இந்த படிப்புக்கு தான் மவுசு ஜாஸ்தி, கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும், இதுதான் வந்து செக்யூரிட்டி வாய்ந்தது, அப்படி இப்படி நினச்சிக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளையும் நம்ம இளைஞர்களுமே வந்து இந்த மாதிரி வேலைக்கு தான் போகணும், இது யூஸ்லெஸ்ஸு, இந்த படிப்பு யூஸ்லெஸ்ஸு அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த படிப்பில் வந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த படிப்பில் வந்து க்ரோத் இல்லை, கவர்மெண்ட் வேலை தான் வந்து சிறந்தது, கவர்மெண்ட் வேலை தான் செக்யூரிட்டி, இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய அறிவு. ஸோ இந்த மாதிரி நினைக்கிறவங்க யார் தெரியுமா? இன்ஜினியரிங் பற்றி போதிய அறிவு இல்லாதவர்கள், அல்லது இன்ஜினியரிங் படித்துவிட்டு சரியாக படிக்காமல் அவர்கள் செய்யக்கூடிய வேலையை சரியாக செய்யாமல் அதில் தோல்வி அடைந்தவர்கள் தான் இப்பொழுது இந்த படிப்பு சரி வராது, இந்த படிப்பு படித்தால் வேலை கிடைக்காது என்று மற்றவர்களுடைய அறிவையும் மழுங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். கவர்மெண்ட் வேலை தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய மகனுக்கு வந்து கவர்மெண்ட் வேலையை தான் வந்து வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னுடைய கருத்துப்படி, மக்களுடைய கருத்துப்படி, தனியாக வேலை செய்யும் தொழில் நடத்தும் மக்களுடைய கருத்தை தான் நான் இப்பொழுது சொல்கிறேன். கவர்மெண்ட் வேலை என்பது, இப்போ தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட்டு இல்லை வேலை பார்க்குறவங்களுக்கு எங்கேருந்து சம்பளம் வருது? பல லட்சக்கணக்கான அடித்தட்டு மக்கள் சாபம் கொடுத்து அவர்களுடைய குடி கெட்டு அரசுக்கு கிடைக்கும் வருமானம், அது என்ன பிஸ்னஸ்னு நான் உங்கள்கிட்ட பேர சொல்ல விரும்பலை, அந்த தொழிலில் அந்த துறையில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தான் அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறவர்களுக்கு சம்பளமே கொடுக்கப்படுகிறது. மாநிலத்தின் மிகச்சிறந்த வருமானம் ரெண்டு, ஒன்று வந்து கடன், ஒன்று வந்து கடன். இப்பொழுது தமிழ்நாடு ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது, தமிழ்நாட்டின் கடன் உலக வங்கியில் மொத்த கடன் 5 லட்சம் கோடி. ஸோ தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த வருமானம், உயர்ந்த வருமானம் 3லேருந்து வருது. ஒன்று வந்து கடன், அது கடன் வந்து ஒரு வருமானம் கிடையாது, நான் கடன் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, வாடிக்கையாளர்களிடம் வலுக்கட்டாயமாக வசூலிக்கப்பட்ட வரிப்பணம். மூன்றாவது, அந்த கேடுகட்ட தொழிலினால் வரக்கூடிய, கேடுகட்ட வியாபாரத்தினால் வரக்கூடிய வருமானம். இதுதான் 3 வருமானம்.
வருகிறது. இந்த வருமானம் தான் நமக்கு அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறவர்களுக்கும் இப்பொழுது அளிக்கப்படுகிறது, சம்பளமாக அளிக்கப்படுகிறது. வேறு வழி இல்லை அதுதான் இப்பொழுது இது வருது. இப்போ நம்ம படித்த படிப்பில் எந்த விதமான தவறும் கிடையாது. இப்போ நம்ம படித்தோன்னா நம்மளுக்கு அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கும்னு நினச்சிருக்கோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, படிப்பு முடித்து நீ டிகிரி முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா த டிகிரி இஸ் ஜஸ்ட் லைக் யுவர் லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் ஒரு ஆளுக்கு இருந்துட்டால் அவர் அந்த மிக சிறந்த டிரைவர்னு வச்சுக்கலாமா? அவர் காரை எவ்வளோ ஸ்பீட்னாலும் அவரால் ஓட்ட முடியும்னு நம்ம வச்சுக்கலாமா? அந்த மாதிரி வச்சுக்க முடியாது இல்லையா? அவர் டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா இஸ் எலிஜிபிள் டு டிரைவ் ஆன் த ரோடு, இஸ் எலிஜிபிள் டு டேக் இஸ் வெஹிக்கிள் ஆன் ரோடு. அதுதான். ஸோ அதற்கடுத்து அந்த ரோடுக்கு வந்த பிறகு அவர் எப்படி வண்டி ஓட்டுறாரு, எப்படி திறம்பட வண்டி ஓட்டுறாரு, எவ்வளவு காலமாக வண்டி ஓட்டுறாரு, எப்படி கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுறாரு, அதை பொறுத்து அவருக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது இல்லையா? அதுக்கு பிறகு தான் அவர் சிறந்த ஓட்டுநராக வரார். இப்போ நானே 15 வருஷமாக நான் கார் ஓட்டிகிட்ருக்கேன். அதாவது ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போகும்போது எந்த குறுகலான ரோட்லேயும் என்னுடைய காரை எப்படி ஓட்டணும், எப்படி இடிக்காமல் போகணும் அப்படின்னு ஓட்டிகிட்டு போயிடுவேன். ஆனால் என்னுடைய பயிற்சி ரிவர்ஸில் அந்த அளவுக்கு கிடையாது. ரிவர்ஸ் எடுக்கும்போது நான் திணறுவேன். ஸோ அந்த இதில் எனக்கு ஸ்கில் இல்லை. நான் இப்போ படித்த ஒரு 20 வயசு பசங்களுக்கெல்லாம் 20 வயசில் உள்ள பசங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரிவர்ஸ் கேஷுவலாக ஒத்த கையால் ஸ்டியரிங் திருப்பிட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்து போவாங்க. ஏன்னா அதில் அவங்களுடைய ஸ்கில், அவங்களுடைய மூளை அதில் நல்ல ஒரு பயிற்சி எடுக்கப்பட்டு அதை நல்லா கேட்ச் பண்ணிருச்சு. அதனால் அவங்க அந்த மாதிரி ஓட்டி போக முடியுது. நான் அதில் எனக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் வரலை, என்னுடைய மூளை அதில் இன்னும் டியூன் ஆகலை. அதனால தான் எனக்கு இன்னும் அந்த ரிவர்ஸ் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அது மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே போகிறீங்க, இல்லை சுவிட்சை போடுறீங்க, லைட் எரியுது இல்லையா? ரைட்டா? சுவிட்ச் என்பது நீங்கள் படித்த டிகிரி மாதிரி. இப்போ நீங்கள் சுவிட்சை போட்டிங்க, கரண்ட் இருந்தால் தானே லைட் எரியும். ஸோ கரண்ட் என்பது உங்களுடைய அறிவு, உங்களுடைய மனப்பக்குவம். நீங்கள் படித்த பிறகு அந்த தொழிலை எவ்வாறு அணுகுகிறீர்கள், உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது, உங்களுடைய அந்த தொழிலில் உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இம்ப்ரூவ் ஆகியிருக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா அந்த படிப்பு அவசியம். அந்த படிப்பு ஒரு யூஸே இல்லாத, ஒரு பயனற்றது. இந்த படிப்பை படித்து ஒரு டெக்னிக்கல் படிக்கணும்னா அது எப்படி இதை நம்ம அப்ளை பண்ணணுங்கிற அந்த மைண்டு நம்மளுக்கு இல்லைன்னா அந்த படிப்புனால நம்ம பிரயோஜனமே இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் வேலை கிடைக்க போகிறதில்லை. இப்போ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இதை பற்றி நமக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள். இந்த கதை என்னென்னா ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை பற்றி தான். அகைன் ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை பற்றி தான். இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் அவருக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காருன்னு வச்சுக்கிறோம். பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு. சிறந்த ஃபோட்டோகிராஃபர். நல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்தாருன்னா கச்சிதமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர். அதுவும் இல்லாமல் அவர் எம்ஏ ஜேர்னலிசம் படிச்சிருக்காரு. ஸோ ஜேர்னலிசம் படிச்சுட்டு அதுலேயும் கோல்டு மெடல் வாங்கிட்டு எல்லாம் இந்த 2 குவாலிஃபிகேஷனையும் வச்சு ஒரு ப்ரெஸ்ஸில் ஒரு இதில் மீடியாவில் வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கிறோம். இந்த மீடியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இவர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. ஜாயின் பண்ணி மற்ற நிறைய ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த மூத்த அதிகாரி வேறு ஒவ்வொரு வேலையை கொடுத்து அலாட் பண்ணிட்டார். நீங்கள் இன்றைக்கி இங்கே போங்க, இந்த ஃபங்க்ஷன் இங்கே நடந்துகிட்டு இருக்குது, இதை உங்களுக்கு அந்த செய்தியை சேகரிச்சுட்டு வாங்க, இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க, இதை பற்றி உங்களுக்கு நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்புகிறாங்க. எல்லாரும் இவரையும் ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. இவர் எம்ஏ ஜேர்னலிசம் படிச்சிருக்காரு, பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு, நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர், அந்த திறமை எல்லாமே இருக்குது. ஓகே. இப்போ அவரை எங்கே அனுப்புகிறாங்கன்னா நேவல் யார்டு, இந்த நேவல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, நேவி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அந்த மூத்த அதிகாரி அனுப்புகிறார். அந்த நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து இன்றைக்கி அவங்களுக்கு சுதந்திர தின விழா, இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் நடக்குது. நீங்கள் அது கொடிலாம் ஏற்றுவாங்க, அந்த நேவல் சீஃப் கொடிலாம் ஏற்றுவாங்க. அதை நீங்கள் அந்த நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவர் ஓகே சார், நான் ஐ வில் டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போய் நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து உள்ளே போயிட்டு பர்மிஷன் வாங்கிலாம் விட்டு உள்ளெல்லாம் போய் இது பண்ணால் பெருசாக ஒன்றும் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் நடக்கிற மாதிரியே தெரியல. அப்படியே அப்படியே ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி அந்த நேவல் ஹெட் குவார்ட்டர்ஸே இருக்குது. அது என்ன காரணம்னா, ரஷ்யாவிலேருந்து கதை தான். ரஷ்யாவிலேருந்து வந்த ஒரு போர்க்கப்பல் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்னால் அது கரைக்கு வந்துருச்சு. அந்த ப்ராப்ளத்தை எல்லோரும் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா இன்ஜினியர்ஸ், நேவல் சீஃப்லாம் பயங்கர டென்ஷனாக இருக்குது. ஏன்னா அது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அது முக்கியமான ஒரு கப்பல். அதனால் அந்த ப்ராப்ளத்தை சீக்கிரம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதில் உள்ள இன்ஜினியர்ஸ், சீனியர் அதிகாரிகள் எல்லோரும் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க சுதந்திர தின விழாவுக்கு அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதை கொஞ்சம் முன்னாடியே ஒரு ஃபார்முலாக ஒரு இது ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடக்கூடிய ஒன்று தானே. ஆனால் இன்றைக்கி அந்த ஆக்டிவிட்டி முக்கியம் அப்படின்னு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லோரும் அதில் போயிட்டாங்க. ஸோ ஃபார்முலா ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷன் இவர் போகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அப்போ அப்படின்னா இவர் திருப்பி ரிட்டன் ஆகிட்டார்.
இவர் திருப்பி ரிட்டன் ஆகிட்டு அன்றைக்கி வந்து அந்த மூத்த அதிகாரிகிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு. என்ன ரிப்போர்ட் பண்ணுறாரு, அவர் வந்து கேட்குறாரு, என்ன பண்ணீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்களா, என்னென்ன நியூஸ் கலெக்ட் பண்ணீங்க, இங்கே வெரி இஸ் அ ஃபோட்டோகிராஃப் ஜஸ்ட் ஷோ மீ அப்படின்னு கேட்டப்போ, இல்லை சார் அங்கே வந்து ஃபங்க்ஷன் ஒன்றும் பெருசாக நடக்கலை இன்றைக்கி, ஏன்னா வந்து அது ஏதோ ஒரு ரஷ்ய போர் கப்பல் ஏதோ வந்து டேமேஜ் ஆகிருந்தது, அதை வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால் வந்து அது ஒன்றுமே வந்து இது பண்ணலை, அதனால் நான் ஃபோட்டோகிராஃபி எதுவுமே எடுக்கலை சார், நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து அந்த மூத்த அதிகாரி, அடமுட்டாலே, சுதந்திர தின விழா நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வருஷமும் வரும், சுதந்திர தின விழா இல்லைன்னா வந்து குடியரசு தின விழா வரும், அதில் கூட நீ வந்து அந்த நிகழ்ச்சிகளை வந்து நீ நியூஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எவ்வளோ ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்திருக்கு, அந்த போர்க்கப்பலில் என்ன டேமேஜ், அது எப்படி சரி பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்னதெல்லாம்ங்கிறது அந்த நியூஸை கலெக்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு சும்மா வந்து வந்திருக்கியே அப்படின்னோடனே தான் வந்து அவருக்கு வந்து மூஞ்சி தொங்க போட்டு நின்னார். ஆக அவருடைய எம்ஏ ஜேர்னலிசம் அந்த அறிவு அங்கே அந்த சமயோசித புத்தி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்கே வேலை செய்யலை பாருங்கள். அது இல்லாமல் வந்து இவர் என்ன ஃபோட்டோகிராஃபி படித்தாலும் என்ன பிரயோஜனம், அவருக்கு அந்த அறிவை வந்து அந்த நேரத்தில் வந்து உபயோகிக்க தெரியலை. ஓகே, இந்த இது வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து இது சொல்லலாம். இதான் வந்து நம்ம வி ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ், அதை வந்து நம்ம வந்து இது பண்ணாமல் அந்த புத்தக புழுவாகவே இருந்துடக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு இந்த கதை சொல்லுவார். இன்னொருத்தருடைய பார்வை எப்படி இருந்திருப்பாருங்க, அதாவது எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கணும், எல்லா ஒர்க்குமே ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிடக்கூடாது. ஓகே, ஈஸியாக இருக்குது, முதல்ல கஷ்டமாக தோன்றினாலும் அதுதான் ரொம்ப ஈஸியாக, அதுதான் ரொம்ப நம்மளுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இது ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். ஒரு கம்பெனியில் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அது வந்து ஒரு செப்பல் விற்கிற கம்பெனி, செப்பல் செருப்பு இருக்கு இல்லையா, இந்த செருப்பு விற்கிற கம்பெனி. அந்த இதில் உள்ள வந்து ஒரு அதிகாரி வந்து அந்த கீழே உள்ள சப்பார்டினேட்ஸ் 2 மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நீங்கள் வந்து இந்த ஊரில் போய் செருப்பு விற்றுட்டு வாங்க, விற்கிறதுக்கு மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வந்து அனுப்புனார். அந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து அந்த ஊரில் போயிட்டு ஸ்டடி பண்ணார். மார்க்கெட்டில் வந்து இது வந்து எந்த கடையிலையுமே வந்து செருப்பே இல்லை, எந்த கடையிலையுமே வந்து செருப்பே இல்லை, செருப்பு கடையே கிடையாது அங்கே. அப்படி பண்ணிக்கிறப்போ வந்து மக்கள்கிட்டலாம் கேட்டாங்க, நாங்கள் செருப்பு போட மாட்டோமே, நாங்கள் செருப்பு போட மாட்டோம், எங்களுக்கு செருப்பே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அப்போ வந்து சொல்லணும். இவர் வந்து திருப்பி இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து திருப்பி வந்து மூத்த அதிகாரி சொல்கிறார், சார் அந்த ஊரில் யாருமே செருப்பே போட மாட்டேங்கிறாங்க, அதனால் வந்து நம்ம செருப்பை வந்து அங்கே விற்கவே முடியாது, இதுதான் என்னோடய ரிப்போர்ட்டுன்னு சொல்லி ரிப்போர்ட் எழுதி கொடுத்துட்டார். அப்படியா அப்படின்னு அந்த மூத்த அதிகாரி வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து இன்னொரு எக்ஸிக்யூட்டிவ் வந்து அனுப்புனார், நீங்கள் போய் ஸ்டடி பண்ணிட்டு வாங்க தம்பி அப்படின்னாரு. இவர் போய் ஸ்டடி பண்ணிட்டு வந்து இவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. என்ன ரிப்போர்ட்னா, சார் அந்த ஊரில் வந்து யாருமே செப்பல் போடுறதில்ல, செப்பலோ ஷூவோ செருப்போ ஸ்லிப்பரோ யாருமே போடுறதில்ல சார். அப்போ நம்ம அந்த மார்க்கெட்டை நம்ம வந்து ஈஸியாக டேப் பண்ணலாம், நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ நம்ம வந்து அந்த செருப்புடைய பயன்பாடுகளையோ வந்து நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இந்த ஊரில் நம்ம செப்பல் வந்து அதிகமாக விற்கிறதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த ப்ராப்ளத்தையே அவர் வந்து வேறு விதமாக வந்து தன்னுடைய இதில் வந்து தன்னுடைய பார்வை வந்து வேற மாதிரி இருந்தது, அவருடைய பார்வை வந்து வேற மாதிரி இருந்து இதை வந்து எப்படி நிறையா விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணுறாரு. இவர் வந்து முதல்ல போனவர் வந்து எதனால் விற்க முடியாது அப்படிங்கிறத வந்து இவர் வந்து திங்க் பண்ணிவிட்டு அப்படியே இருந்திருக்காரு. எது எப்படியோ நமக்கு வந்து படித்த படிப்பை வச்சு தான் வந்து வேலை கிடைக்கணும், அந்த படிப்பை படித்து வச்சு தான் நம்ம வாழ்க்கையை அமையணும்னு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தவங்களெலாம் பாருங்களேன். நான் ஒரு 5-6 உதாரணம் சொல்கிறேன். சைலேந்திர பாபு, அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு, சைலேந்திர பாபு ஐபிஎஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு அந்தளவு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. அவங்க வந்து ஃபார்மர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. அவர் வந்து பிஎஸ்சி படித்தது வந்து அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி எம்ஏ வந்து கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர், டிஜிபியாக ரயில்வேஸில் வந்து டிஜிபியாக வந்து இருந்திருக்காரு. அல்லது பல்வேறு துறைகளில் வந்து சிறந்த பதவியில் வந்து இருந்திருக்காரு. அது இல்லாமல் வந்து அவர் சிறந்த பேச்சாளர், தன்னம்பிக்கை ஓட்டுக்கூடிய பெரிய பேச்சாளராக இருந்திருக்கார் சைலேந்திர பாபு. தென் அதுக்கடுத்து வந்து முதன்மை செயலாளராக இருக்கார் இல்லையா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வந்து முதன்மை செயலாளராக இருக்கிற உதயசந்திரன் வந்து அவரும் வந்து சாதாரண ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு தான். அவர் வந்து படித்தது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஈரோட்டில் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்காரு. ஆனால் அவர் தான் யங்கஸ்ட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், 23 வயசுலேயே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்திருக்கு. சார் என்ன சார் ஐஏஎஸ் ஆஃபீஸரே பற்றி சொல்லிச்சுட்டு இருக்கீங்க, வேறு யாராவது இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி பற்றி சொல்லலான்னு பார்த்தா நம்மளுடைய தமிழிசை சவுந்தரராஜன். நீங்கள் எல்லோரும் வந்து மீமிஸில் வந்து நம்ம பயங்கரமாக கலாச்சாங்க இல்லையா, அந்த அம்மாவோட முடி எப்படி இருக்குது வடிவேல்லாம் வந்து இருந்தாங்க சீவிக்க அப்படின்னு சொல்லிலாம் வந்து மீமிஸ்லாம் போட்டாங்க இல்லையா. அந்த தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் வந்து அவங்க வந்து ஒரு டாக்டர். அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னென்னா, அவங்க அப்பா வந்து காங்கிரஸ், அவங்க சித்தப்பா அவங்க அப்பா வந்து குமரி ஆனந்தன், அவங்க சித்தப்பா வந்து வசந்தன்கோ ஓனர் வசந்தகுமார். ஆனால் இவங்க வந்து அதே காங்கிரஸ் பேக்ரவுண்டில் போயிருக்கலாம் இல்லையா, அல்லது அது படித்த டாக்டர் உத்தியோகத்துக்கு எப்படி போயிருக்கலாம் இல்லையா. ஆனால் இவங்க வந்து பிஜேபி, தாமரை தமிழ்நாட்டில் மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கட்சியில் சேர்ந்தாங்க. அந்த கட்சியில் எல்லாம் சேர்ந்து பயனாற்றி நீங்கள் போடுற மீமிஸ்லாம் வந்து பொருட்படுத்தாமல் வந்து அவங்க வந்து ஓவர் கம்பெனி பண்ணி வந்து இப்போ வந்து அவங்களுக்கு என்ன போஸ்ட் கிடச்சிருக்கு, தெலுங்கானா மாநிலத்தோட கவர்னர் ஆகிட்டாங்க. இது இல்லாமல் வந்து நீங்கள் பாருங்கள், இப்போ
டாக்டர் ராமதாஸ் இருக்கா இல்லையா, டாக்டர் ராமதாஸ் வந்து படித்தது வந்து MBBS தான், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்காரு. தென் அதுக்கடுத்து அவர் வந்து விழுப்புரத்தில் வந்து ஒரு டாக்டராக வேலை பார்த்துருக்காரு. அப்புறம் டாக்டர் வேலையை விட்டுட்டு ஒரு கிளினிக் வச்சுருக்காரு. அந்த கிளினிக் வச்சுட்டு மக்களுக்கு சர்வ் பண்ணியிருக்காரு. சர்வ் பண்ணிவிட்டு படிப்படியாக வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறத ஒரு கட்சியை வந்து தொடங்கி இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய புள்ளியாக இருக்கிறாரு. அது மாதிரி இல்லை, இன்னொன்று ரகுராம் ராஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2016 வந்து நமக்கு டிமானிட்டைசேஷன் பாலிசி வந்தப்போ அதை எதிர்த்து குரல் கொடுத்து அந்த எனக்கு வந்து இந்த பதவி எக்ஸ்டென்ஷன் வேண்டாம், அதாவது இந்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் பதவி எக்ஸ்டென்ஷன் எனக்கு வேண்டாம், 2ஆம் முறையாக வந்து நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து பயங்கரமாக விமர்சிச்சுட்டு போன அந்த அளவுக்குடைய தைரியமான ஒரு மனிதர், பொருளாதார நிபுணர், உலகத்தளவில் வந்து பேசக்கூடிய ஒரு சிறந்த பொருளாதார மேதை ரகுராம் ராஜன். ரகுராம் ராஜன் படித்தது என்ன தெரியுமா? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவர் வந்து பொருளாதாரம் வந்து யூஎஸில் பண்ணிவிட்டு தென் வந்து எக்கனாமிக்ஸில் வந்து பெரிய ஸோ நம்ம படித்த வேலையை தான் வந்து பார்க்கணுன்னு இல்லை, ஸோ படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை தான் பார்க்கணும் இல்லை, நம்ம படிச்சுட்டு நம்ம அப்பா பார்க்குற வேலையவே. சப்போஸ் நீங்கள் உங்கள் அப்பா வந்து ஒரு மேசன்னு வச்சுங்களேன், ஒரு கொத்தனார்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம அப்பாவுடைய கொத்தனார் வேலையை நம்ம எப்படி மேம்படுத்தி நம்ம அப்பாவை எப்படி வந்து ஒரு கான்ட்ராக்டர் ஆக்கலாம், நம்ம எப்படி ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சு ஒரு டிசைன் கான்ட்ராக்ட், ஒரு வந்து சிவில் கான்ட்ராக்ட் வச்சு அந்த மாதிரி வந்து அந்த எப்படி அந்த பிஸ்னஸ் வந்து இது பண்ணலாம். அல்லது உங்கள் அப்பா வந்து ஒரு விவசாயினா அந்த விவசாயத்தை உங்களுடைய படிப்பை வச்சு நீங்கள் அக்ரிகல்ச்சரோ இல்லை மெக்கானிக்கலோ ஏதோ படிச்சிருந்தீங்கன்னா அந்த விவசாயத்தை வந்து எப்படி ப்ரொஃபஷனலாக எப்படி மெக்கானிக்ஸ் பண்ணி அதனுடைய ப்ரொடக்டிவிட்டியை எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்ம அப்பா வந்து ஒரு பெரிய ஜமீன்தாராக ஆக்கலாங்கிறத பற்றி வந்து யோசிக்கலாமே. எது எப்படி இருந்தாலும் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். படிப்பை வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து இது தேவையில்லை, இந்த படிப்பு படித்தா நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்காது, அதனால் படிப்பு வேணாம் அப்படின்னு நினச்சிடவே கூடாது. இந்த படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா வந்து ஒரு ஒரு பலூன் பறக்குதுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு பலூன் வந்து நேரத்தில் நீங்கள் வந்து பறந்து போயிட்டுருக்குன்னா அந்த பலூன் வந்து எதனால் பறக்குது அப்படின்னா வந்து அந்த பலூனுக்குள்ளே உள்ள காற்றுனால தான் பறக்குது. பலூனுக்குள்ளே காற்று இல்லைன்னா அந்த பலூன் பறக்குமா? இந்த காற்று என்பது உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறன், உங்களுடைய ஆட்டிடியூட், பண்பு, கல்வி, அறிவு, அது சார்ந்த திறன், ஆட்டிடியூட், ஸ்கில் அண்ட் நாலேஜ், இந்த மூணு தான் அது வந்து அந்த காற்றுக்கு சமமானது. ஓகே, இந்த காற்று, இந்த பலூனுக்குள்ளே காற்று மட்டும் இருந்தால் போதுமா? வெளியே வளிமண்டலத்தில் காற்று தேவையில்லையா? அட்மாஸ்பியரில் காற்று இருந்தால் தானே அந்த பலூனை வந்து மேலும் மேலும் வந்து உயர்த்திட்டே போகும். ஓகே, இந்த அட்மாஸ்பியரில் உள்ள காற்று என்பது எது போல் என்றால் நமக்கு வைக்கக்கூடிய எக்ஸாம், நமக்கு வைக்கக்கூடிய இன்டர்னல்ஸ், நமக்கு நம்ம ப்ரொஃபஸர்ஸ் கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட், ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன், இது எல்லாம் வந்து நம்மளை வந்து உயர்த்துவதற்காக பண்ணக்கூடிய ஒன்று தான். அதுதான் வந்து வளிமண்டலத்தில் உள்ள காற்றுக்கு நான் வந்து ஒப்பிடுவேன். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து இப்போ அந்த நூலை விட்டுட்டு அந்த பலூன் என்ன ஆகும்? பலூனில் காற்று இருக்குது, வளிமண்டலத்தில் நல்ல காற்று இருக்குது, ஆனால் அந்த நூலை வச்சு நம்ம கட்டி தானே அந்த பலூனை வச்சுருக்கோம். ஓகே, அந்த நூலை விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? அப்படியே பலூன் போய் எங்கிட்டாவது விழுந்துடும், இல்லை ஏதாவது ஒரு மரத்தில் சிக்கிக்கிறோம், பறக்கவே பறக்காது. அப்போ அந்த நூல் என்பது நம்மளுடைய தாய் தந்தையர் நமக்கு போடும் கட்டுப்பாடு, நம்மளுடைய கல்லூரியில் நமக்கு அவர்கள் விதிக்கும் கட்டுப்பாடுகள். இப்போ பாருங்களேன், இந்த கொரோனா காலத்தை எடுத்துக்கங்களேன். இந்த கொரோனாவில் வந்து நீங்கள் வந்து எப்படினாலும் போகலாம், எங்கேனாலும் தெரியலாம், ஊர் சுற்றலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, போலீஸ்லாம் பிடிக்காது, உங்கள் வண்டியெல்லாம் சீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருந்தால் நம்ம யாருமே வந்து என்னாகும், நம்ம அப்படியே ஊர் சுற்றுவோம், அப்படியே இது பண்ணுவோம், நம்மளுக்கு கொரோனா வந்து செத்து தான் போவோம். எல்லோரும் வந்து எல்லாம் நிறையா இறப்புகள் வந்து ஏறிடும். இப்போ என்ன செய்கிறாங்க, போலீஸ் வந்து உங்களை ரோட்டில் போனால் நீ எதுக்கு போகிற அப்படின்னு கேட்குறாங்க, பிடிக்கிறாங்க, உங்கள் வண்டியை சீஸ் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுது? ஒரு கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடுனால தான் நம்ம வந்து இப்போ கொரோனா வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. தட்டுப்பாடுகள்லேருந்து இது வந்து கட்டுப்பாடுகள்லேருந்து தளர்த்துறாங்க. ஓகே, கொரோனா வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இந்த கட்டுப்பாடுகளும் நமக்கு வந்து அவசியம். அந்த கட்டுப்பாடுகளை எதோட ஒப்பிடுறேன்னா அந்த பலூனில் கட்டியிருக்க நூலோட ஒப்பிடுறேன். அப்புறம் அந்த பலூனு ஏதாவது ஒரு முள்ளில் பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், பலூன் விடும்போது ஏதாவது ஒரு மரத்தில் போய் சிக்கி அந்த மரம் வந்து ஒரு கருவேல மரமாக இருந்து அந்த கருவேல மரத்தில் உள்ள முள்ளில் வந்து அந்த பலூன் குத்துச்சுன்னா டொப்புன்னு வெடிச்சு அந்த காற்றுலாம் வந்து வெளியில் போயிடும். அதுபோல் நம்ம நல்லா முன்னேறி பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு தீய பழக்க வழக்கங்கள் அல்லது தீய நண்பர்கள் நம்மளுடன் இருந்தால் அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கை நாசமாகி போகும். அதுதான் அந்த தீய பழக்கம் தான் நான் அந்த முள்ளோட ஒப்பிடுறேன். இது எல்லாம் இருந்து நீங்கள் வந்து பலூனில் ஓவராக காற்று அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஓவராக காற்றடிச்சா என்ன ஆகும்? அந்த பலூன் டொப்புன்னு வெடிச்சிடும். அதாவது முள்ளு குத்த தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஓவராக உள்ளே வந்து ப்ரெஷர் க்ரியேட் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த பலூன் வந்து வெடிச்சிடும். இந்த ஓவராக காற்று ஏற்றுறதை நான் எதோட ஒப்பிடுறேன்னா நீங்கள் படிக்கிறதுல இது பண்ணக்கூடிய டென்ஷன், படிக்கிறதுல வந்து நீங்கள் வந்து பிடிக்கலை அப்படின்னு நினச்சி படிக்கிறீங்க இல்லையா, அதை வந்து அதனால் உங்களுக்கு வந்து வர்ற நோய்கள் இப்போலாம் வந்து உங்களுக்கு ஜாப் டென்ஷன், ஒர்க் டென்ஷனு, படிப்பில் உள்ள டென்ஷனால் வந்து பலவிதமான நோய்கள் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, அந்த மாதிரி உள்ளது. அது மாதிரி அப்புறம் வந்து ஆணவம் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஆணவம் வந்துடக்கூடாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் வந்து பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆணவத்தையும் நான் இதோட வந்து ஒப்பிடுறேன். அப்போ இந்த பலூன்லேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்குள்ள நிறையா வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸு.
அதனால் வந்து இப்போ வந்து நடக்கிறத இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கிறது படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த படிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து நீங்கள் வந்து இதை வந்து கஷ்டமாகவே நினைக்க வேணாம். ஸோ நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு நீங்கள் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதீர்கள். நிகழ்காலத்தை மிக சிறப்பாக செயல்படுங்கள். உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் என்று கூறியது தான் பகவத்கீதை. ஓகே, கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு சொன்னாங்க இல்லையா? இந்த கடமை என்பது நிகழ்காலம், பலன் என்பது எதிர்காலம். நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு எதிர்காலத்தை நிலைத்து கலங்காமல் நிகழ்காலத்தில் திறம்பட செய்தால் உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நான் இந்த வீடியோவில் உள்ள பேச்சை முடிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். And if the content is really worth, you will definitely subscribe to our channel and you will press the like button and put your comments in the comments box. We will respond to you. We will reply to your comments. Thank you very much. Thank you from Xavier Jagannathan, Goodwin Skill India YouTube channel.